ஸோ கைஸ் பொதுவாகவே எங்கள் வீட்டில் பொங்கல்னா கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி குட்டி பப்பி வேறு இருக்குதா, இருக்கிற கரும்புலாம் அதே போட்டு தின்னு மென்னு துப்பி பிடிச்சி மக்களே. எங்கடா கரும்பு பார்த்தா கரும்பு காணுன்னு பார்த்தா இது தின்னுட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சிறப்பாக எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறையா பிட்டு கிட்டு போட்டு வருஷம் வருஷம் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொங்கலுக்கு காசு தருவாங்க மக்களே. அந்த காசை எப்படியோ ஒன்று வெற்றிக்கிழமை வாங்கிட்டேன். ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே ரைட் மக்களே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தூங்கணும். சேஃப்டியாக இருக்கோசரம் அண்டர் வயரில் வச்சுட்டேன். எங்கடா காணும் இந்த காசு ஏதோ குத்துற மாதிரி இருக்குதே. ஐயை என்னது ரேட்டியா அடா கொக்கமுக்கா டேய், எவன்டா அவன் காசுக்கு பதிலாக பாம்பு உள்ளே வச்சுட்டு போனதே. ஏய் கண்டுபிடிச்சி அவனுக்கு கொல்றானா இல்லையான்னு போறீங்க. ஸோ இந்த காசை வச்சு நான் ஒன்று வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எவனா ஆட்டோ போயிட்டு போட்டான். கண்டிப்பாக அது என் தம்பி பையப்பிள்ளை வேலையாக தான் இருக்கும். அங்கே தான் இருக்கிறேன் நீ இறி இந்த சாக்கு மூட்டையில கவுத்து போட்டோன்னே அடிக்கிற அடியில் பஞ்சராக போகுது பாரு மூக்க. இப்போ பாருங்க அங்கே தான் நின்றுக்கிறான். அப்படியே அப்படியே கவுத்துற வேண்டியதான். மாட்டினியாடா டேய் இருடா, இந்த கட்டியை போட்டு உனக்கு எப்பயும் அடிக்கணும் மட்டும் பாருங்க. ஆஹா நல்லா ஊட்டுக்கட்டியா இருக்குதே, ஊட்டுக்கட்டி நல்லா ஊட்டி விட்ற மாறுவானியா. ஏய் இருடா வாடா வாடா வாடா. இப்போ பாரு அடிக்கிற அடியில் என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான் பையன். இருங்க செத்துட்டான் நான் பார்ப்போம். அடம் கொக்க முக்கம் எப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகணா. டேய் உனக்கு விட மாட்டேன்டா நான். உனக்கு எப்படியான பூச்சி இங்கே தான் மேப்ப இங்கே பாருங்க பேரவை ஊற்றிட்டு இருக்கிறான். அடி கொக்க முக்கா. டேய் ஏன்டே நீ வந்து எஸ்கேப் ஆகுறியா நீ. போட்டு தாக்கிட்டோம். இந்நேரம் பாடி ஆகிருப்பா மக்களே. இருங்க பார்க்கலாம். ஐயோ எங்கள் அம்மா வருது போச்சு மக்களே. இன்னைக்கு பின்னு போகிறேங்க நீ. ஏமா ஏமா ஒன்று பண்ணாதமா. ஏமா ஏமா நான் ஒன்று பண்ணலாமா. ஏமா விட்டுருமா. ஐயோ ஏமா 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 ஐயோ ஏமா அடிக்காதமா 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 எப்படியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்ட மக்களே. இது என்னன்னு கேட்பீங்க. அதாவது இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஹாரி பாட்டர் இதுக்குள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ வேற லெவலில் இருக்கும் போது இந்த வீடியோ. இதுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த காசை நான் பொத்தி சேர்த்து வச்சிருந்தேன். பட் அந்த பபுள் போய் ஆட்டையை போட்டான். அவனை கண்டிப்பாக கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பிடிச்சு விட்டுருவோம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஒரு டசன் இதே இருக்கு மக்களே. கிண்டர் ஜாயே இருக்கு. நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாயை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சாப்பிடாம டேஸ்ட் எப்படி இது அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் கிண்டர் ஜாயும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் தான் இருக்கும். வேற ஒன்றும் இதில் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டாய் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டாய். ஆஹா என்ன கட்சிக்குது ஒன்றுமே புரியலையே. இருங்க செட் பண்ணி பார்க்கலாம் என்ன கட்சிக்குது அப்படின்ட்டு. இது ஏதோ டிஃப்ரெண்டாக பேர்டு மாதிரியே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் சீரிஸ் தான். அதனால எல்லாமே நம்மளுக்கு ஹாரி பாட்டரில் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இது என்னதுரா எலும்பு கூடு மாதிரி இருக்குதே. ஓகே இதில் எக்ஸ்ட்ரா பென்சில் அப்படி விட்டு எழுதுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சூப்பராக இருக்குமே. இது அப்படியே ஸ்கூலுக்கு எடுத்து போனால் செம்மையாகுமே. கவலைப்படாதீங்க மக்களே. இதில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹார்ட்டை போட்டு உங்கள் பேரை போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. அதில் நம்ம ஒரு ரேண்டமாக சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். ஸோ இப்போ அடுத்தது நம்மளுக்கு ரெண்டாவது டாய் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் நம்ம ஒன்றுன்னா பிரிக்கிறது பதில் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே. அதாவது டாய் தனியாக அப்புறம் அந்த தின்றது தனியாக அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுனா பிரிச்சிடலாம் இப்படி. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நிறைய இருக்கும் மக்களே. ஏன்னா ஒரு பண்டிலே நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரித்து நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம் ஒன்றுனா. ஸோ இது இந்தாண்ட சைடில் இதெல்லாம் சாப்பிட்றது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ். இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாப்பிட்றதெல்லாம். இப்போ வாங்க நம்ம டாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிவ்யூ பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் இது மெயினான கேரக்டர் ஹாரி பாட்டர் தான். அது கிடைக்குதான்னு பார்ப்போம். அடா டேய் என்னதுடா இது. ஐயோ இது ரொம்ப ஹாரி பாட்டரா. இது உண்மையா இல்லை பொய்யா. அட பாவீங்களா நம்மளுக்கு உண்மையாகவே ஹாரி பாட்டர் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணக்குள்ள ஹாரி பாட்டரே கிடச்சிருக்கு போடு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுறதை கடைசியாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன டாய் கிடைக்கிறதுன்றது பார்க்குறேன், காமிக்கிறேன். அடுத்தது அது எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இது என்னதுரா. ஆஹா இது சூப்பராக இருக்குது. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்னதுரா. ஓகே இதுவும் அதே டாய் தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பேர்டு இருந்துச்சு, அடுத்தது ஹாரி பாட்டர் இருந்துச்சு, அடுத்தது இந்த ரெண்டு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பார்க்க ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே இது வேற ஏதோ கிடச்சிருக்கு. வாங்க என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அடம் இது ஹாரி பாட்டர் தான் நினைக்கிறேன். இருங்க. ஆஹா ஹாரி பாட்டர் தான் மக்களே. இங்கே பாருங்க ரெண்டு ஹாரி பாட்டரு. பட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது வேறு, இது வேறு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் போதுன்னு தெரியல. ஸோ வாங்க இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய கிஃப்ட் இதில் கிடைக்கும் மக்களே. இது மட்டும் இல்லை டிஃப்ரெண்டான கேரக்டர்லாம் வரும். இதனோட ட்ரெயின் மாதிரியே இருக்குது. ஆஹா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இருங்க என்னென்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இது நோட்டு கிளிப்பு மாதிரி. ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டினா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ அது அப்படியே ஹாரி பாட்டரில் ஒரு ட்ரெயின் மாதிரியே இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதை நீங்கள் வந்து புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் பின் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓகே இதில் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே தெளிவாக போட்டிருக்கு. ஓகே
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னுமே ஏதோ சம்திங் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டாம்ப் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது நம்ம புக்கில் சொறி வச்சுக்கலாம், ஒரு இடத்துலையும் என்னென்ன பேஜ் வேணுமோ அந்த பேஜில் சொரிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ, அடுத்தது இதே தான் கிடைக்குது. என்னடா இது டபுளாக கிடைக்குது. ஸோ இது பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சா ஸோ அடுத்தது இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக கிடைக்க மாட்டேங்குது, அதே கிடைக்குது. சரி ஓகே, இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் மக்களே. ஸோ டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஒரே ட்ரெயின் தான். இன்னும் நம்மள்ட்ட நிறைய டாய்ஸ் இருக்குது, வாங்க பிரித்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னது, இது இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு லேடி கேரக்டர். இது ஆக்சுவலாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேப்பர் கிளிப் மாதிரி. ஸோ இது நான் போட்டு காமிக்கிறேன், அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நோட் புக்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ அடுத்தது என்னது, ஐயோ இது என்னமோ அடப்பாவீங்களா, ஹாரி பாட்டரு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹாரி பாட்டர் கிடச்சிருக்கு மக்களே. ஏன்னா இந்த கிண்டர் ஜாயில் ஹாரி பாட்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. பட் நம்மளுக்கு வந்து ஹாரி பாட்டர் தான் வந்து கிட்டத்தட்ட 3 கிடச்சிருக்கு, பரவாயில்லையே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி கேரக்டர் கிடச்சிருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் 5 இருக்கா. ஓகே ரைட்டு, வாங்க பிரித்து பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே கிடச்சிருக்கு. என்னடா டபுளாக சேமாக கிடைக்குது. ஓகே மக்களே, பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டாய்ஸ்லாம் இருக்குன்னு நம்புகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இதுவும் அதே தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிரிக்கிறோம், இன்னும் ஒரு 3 தான் இருக்கும். வாங்க டக்குன்னு பிரிச்சுருவோம். ஓகே, இதில் என்ன இருக்குது, அடப்பாவி ட்ரெயின். ஸோ வந்ததே தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேர்டு கிடச்சிச்சு, அடுத்தது ஹாரி பாட்ரு. ஸோ திருப்பி ஹாரி பாட்ரு, அப்புறம் திருப்பி ஒரு லேடி கேரக்டர். அப்படியே சேமாக தான், கிட்டத்தட்ட ஒரு 5 டாய்ஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்க. இது ரிப்பீட் ஆகல. இது வந்து பேப்பர் கிளிப்பில் மேல் கேரக்டர், இது டிஃப்ரெண்டாக கிடச்சிருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது ஓகே, இதில் நல்லா சத்தம் கேட்குது. இதில் நல்லா சத்தம் கேட்குது, பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. வாங்க இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அடப்பாவீங்களா, திருப்பி ஹாரி பாட்டரே கிடச்சிருக்குதே. ஆஹா, இத்தனை ஹாரி பாட்டர் வச்சு நான் என்ன பண்ணுறது. நான் முன்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தான் நான் தரப்போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரேண்டமாக சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதில் போட்டு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம கடைசியாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சில அதே திருப்பி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒன்று இருக்குது மக்களே, அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வச்சு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுதான் நம்மள்ட்ட கடைசி பீஸு. ஸோ வாங்க இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாங்க லெட்ஸ் பிரித்து பார்ப்போம். என்னது இது ஆல்ரெடி கிடச்சது தான் போங்க. அதாவது ஹாரி பாட்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஹாரி பாட்டரே தான். ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இது தவிர நம்மளுக்கு எதுவுமே புதுசாக கிடைக்கவே இல்லை. இது மட்டும் தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓவரால் நம்மளுக்கு கிடச்சது என்னது அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவராலாக கிடச்சிருக்கு. 3 ஹாரி பாட்டரு, அப்புறமேட்டு ஒரு 2 மேல் கேரக்டர், அப்புறம் 2 கிளிப் பேடு. ஸோ இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ வரிசையாக பாருங்கள், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ பட் எல்லாமே பார்க்க க்யூட்டாகவே இருக்கு. இது யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னும் க்யூட்டாக இருக்கும் அதில் பார்க்கல. ஃபஸ்ட்டு பேப்பர் கிளிப்பு நீங்கள் வந்து என்கிட்ட பேப்பர் இல்லை, அதனால் இந்த அட்டையில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். ஸோ அது ஏதோ பள்ளியில் கடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் நோட் புக்ஸில் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாரி பாட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சார்ஜர் ஒயரில் யூஸ் பண்ணலாம். நம்ம டெய்லியுமே சார்ஜர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சார்ஜர் ஒயரில் நம்ம ஹாரி பாட்டரை போட்டு க்யூட்டாக இருக்கும் ஃபோன் சார்ஜருக்குள்ள. ஸோ இது எப்படி போகணுன்னா எதுவுமே இல்லை, அந்த ஒயரை நீங்கள் அப்படி கழட்டி விட்டு அப்படியே நீங்கள் ஹாரி பாட்டர் மண்டையை இப்படி பொழந்து அடுத்தது இப்படி போட்டிங்கன்னா அப்படியே ஃபிட் ஆயிரும். அப்புறம் சார்ஜரில் சூப்பராக இருக்கும். அடுத்தது ஹாரி பாட்டர் பென்னு, அப்புறம் பேர்ட் பென்னு. ஓகே மக்களே, ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த பபுள் வாங்கி நம்ம சும்மா விடணும்னு நினைக்கிறீங்களா? அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இதுதான் கரெக்டான டைமு. போட்டு மண்டையில் இந்த உருளைக்கட்டையை போட்டு பொழந்துட வேண்டியது தான். தக்காளி சட்னி வரல, நீ ஏன் பேரை மாற்றிக்கிறேன்? ஏய் சாவுடா. ஓகே ரைட்டு மக்களே. ஆனால் எங்கள் அப்பாவா போச்சு, முடிஞ்சிச்சு போக.